2024 தேர்தல் என்பது பாஜக மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர்ந்தால் ஜனநாயகம் என்பது செத்து போகும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு எதிர்கட்சிகளிடம் உருவாகி இருக்கிறது. அவ்வளவு தங்களுடைய சுயநலத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு இந்தியா என்று ஒரு சொல்லக்கூடிய ஒரு கூட்டணியில் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் காரணம் அதுதான். பாஜக இந்த நாட்டை படு பாதாளத்துக்கு கொண்டு போறாங்க. 2024 தேர்தலில் பாஜகவிற்கு மக்கள் ஓட்டளிக்குவதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது. என்ன செஞ்சாங்க? எப்படி ஓட்டளிப்பாங்க? 500,000 செல்லாதுன்னாங்க. எதுக்கு? கள்ள பணத்தை மீட்க போறோம். மீட்டெடுத்துருக்கிறாங்களா? ஜிஎஸ்டியை கொண்டு வந்தாங்க. ஜிஎஸ்டியை கொண்டு வந்து அந்த வியாபாரிகளை போட்டு நசுக்குனாங்களே, இவர்களுக்கு வியாபாரிகள் ஓட்டு செலுத்துவாங்களா? எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு இந்த நாட்டில் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவோம், கட்டுப்படுத்தி இருக்கிறாங்களா? பெட்ரோல் இன்னைக்கு என்ன விலை, டீசல் இன்னைக்கு என்ன விலை, கேஸ் இன்னைக்கு என்ன விலை, ஒவ்வொரு அக்கௌண்ட்லையும் 15 லட்சம் போடுவோம், போட்டாங்களா? செய்தியும் சிந்தனையும் என்ற தலைப்பின் கீழே தொடர்ச்சியாக பல செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் இவிஎம் என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், அதாவது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் என்று சொல்லி ஒரு இயந்திரத்தை இந்தியாவுடைய தேர்தல் ஆணையம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த இயந்திரத்தின் மீது பல சந்தேகங்களை பலர் தொடர்ச்சியாக எழுப்பிக் கொண்டே இருக்கின்றார்கள். இதன் மூலமாக ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறுகிறார்கள் என்ற ஒரு ஐயப்பாடு எதிர்கட்சிகளால் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வந்து கொண்டே இருக்கின்றது. தற்பொழுது இவிஎம் குறித்த பேச்சுக்களும் அதற்கு குறித்த எதிர்கருத்துக்களும் வலிமையாக தற்போது பதிவு செய்யப்பட்டு கொண்டும் இருக்கின்றது. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக இவிஎம் என்ற அந்த நடைமுறை மாற்றப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி மிகப்பெரிய அளவில் கண்டன ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றிருக்கின்றது. விஞ்ஞானியாக இருந்த அப்துல் கலாம், அவருடைய உதவியாளராக இருந்த பொன்ராஜ் அவர்கள் இவிஎம் குறித்து தற்போது பல இடங்களிலே விழிப்புணர்வை ஏற்படுத்தியும் வருகின்றார். இவிஎம் என்று சொல்லக்கூடிய இந்த நடைமுறை மாற்றப்பட வேண்டும் என்ற கருத்துக்களையும் வலிமையாக பதிவு செய்து கொண்டிருக்கின்றார். இந்த நேரத்தில் இந்த பாசிச பாஜகக்காரங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, டிஜிட்டல் மயமாக இந்த உலகமே மாறிட்டு இருக்கு, அறிவியலை பயன்படுத்தணும், வளர்ச்சியை பயன்படுத்தணும், டிஜிட்டல் மயமாகிறத நீங்க எதிர்க்கிறீங்க என்பது மாதிரி எதிர்க்கக்கூடியவர்களை மட்டம் தட்டக்கூடிய ஒரு வேலையும் செய்து கொண்டிருக்கிறார். என்ன டிஜிட்டல் மயமாகுது? டிஜிட்டல் மயமாகிறதுனால இந்தியர்களுக்கு என்ன லாபம் இதில் இருக்குது? இது டிஜிட்டல் மயமாகத்தான் ஆக்கப்படணுமா? இதில் சந்தேகமே இல்லையா? இவிஎம்மில் ஏமாற்று வேலைகள் நடக்கிறதா? இவிஎம்மில் மோசடி செய்யப்படுமா? இவிஎம் மிஷினை வைத்து தவறாக ஒருவர் வெற்றி பெற முடியுமா என்ற பல கேள்விகள் இன்று மக்கள் முன்னாடி வைக்கப்படுகிறது. நான் ஒரே காரணத்தை சொல்கிறாங்க, நம்ம டிஜிட்டலை நோக்கி போகிறோம், வளர்ச்சியை நோக்கி போகிறோம், வளர்ச்சியை நோக்கி போகின்ற போது திரும்ப பழைய காலத்திற்கு போகக்கூடாது என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. அது என்ன மாதிரி மக்களை மூல செலவு செய்கிறாங்க, எல்லாருக்குமே வங்கியில் கணக்கு ஆரம்பிங்கன்னாங்க. சரி, நல்லது, மக்களுக்கு செய்ய போகிறாங்க என்று நினைத்து மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வங்கிகளில் கணக்கு ஆரம்பித்தாங்க. வங்கிகளில் கணக்கு ஆரம்பிக்கப்பட்ட பிறகு மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலன்னு சொல்லி பண பரிவர்த்தனைகள் இருந்ததையெல்லாம் நீங்கள் மாற்றி டிஜிட்டலாக ஆக்கணும், எல்லோரும் வங்கிக்கு வாங்கினாங்க. சாதாரண பொதுமக்களும் வங்கிக்கு வந்தாங்க, தங்களுடைய பெயரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்க. என்ன நடந்தது? 35,000 கோடி ரூபாயை வங்கிகள் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலன்னு அந்த பொதுமக்களிடமிருந்து, சாதாரண பாமர மக்களிடமிருந்து அவருடைய வங்கி கணக்கில் இருந்த 100, 200, 500, 1000 பணங்களை திருடி களவாடி கொண்ட ஒரு நிலை தான் ஏற்பட்டது. டிஜிட்டல் மயமாக்குறோம், டிஜிட்டல் மயமாக்குறோம்னா என்ன டிஜிட்டல் மயமாகுது? இப்போ ஜிபேலங்க டிஜிட்டல் மயமாயிருச்சு. எல்லா பணவர்த்தனையும் நீங்கள் டிஜிட்டல் ஆக்கிடுங்க. போய் கடையில் போய் ரீசார்ஜ் பண்ணுறதுலேருந்து இப்போ ஃபோனுக்கு வந்தாங்க. இப்போ ஜிபேயில் ரீசார்ஜ் பண்ணால் ஒரு ரீசார்ஜுக்கு 2 ரூபா. 140 கோடி இந்தியர்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் சாதாரண ஒரு ரீசார்ஜில் எவ்வளவு கோடிகள் சுருட்டப்படுது? அப்போ டிஜிட்டல் மயமாகிறதுனால மக்களுக்கு நன்மை இருக்கிறதா, அதில் பாதிப்பு இருக்கிறதா? எல்லாமே டிஜிட்டல் மயமாகணுமா, இல்லை மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியது மட்டும் டிஜிட்டல் மயமாக வேண்டுமா என்பதை சிந்திக்க இவங்க மறந்துடுறாங்க. வளர்ந்த நாடுகளை எடுங்க, அமெரிக்காவில் எந்த அளவுக்கு அவர்கள் டிஜிட்டல் மயமாக மாறி இருக்கிறார்கள். ஜப்பான், நீ உலகத்திற்கே அதிநவீன கண்டுபிடிப்புகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஜப்பான். இங்கே நம்ம தேர்தல் முறைகள் எப்படி இருக்கிறது என்று நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் வாக்குச்சீட்டு முறைகளைத்தான் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இந்த இவிஎம் என்று சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் டிஜிட்டல் மயமாகிவிட்ட இந்த நிலையை வளர்ந்த நாடுகள், பல நாடுகள் பயன்படுத்தலை. இது ஜெர்மனில் தான் முதலாக இந்த இவிஎம் மிஷின் பயன்படுத்தப்பட்டது. ஜெர்மன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய முறைகேடுகளை அறிந்து கொண்டு, இதில் தவறு நடக்கக்கூடிய நிலைகளை அறிந்து கொண்டு, அதிலிருந்து
தங்களுடைய பழைய நிலைக்கு மாறிவிட்டார்கள். வாக்குச்சீட்டு முறைக்கு போயிட்டாங்க. ஜப்பானு, அமெரிக்கா, ஜெர்மனு, நெதர்லாந்து, பிரான்ஸு இது போன்ற வளர்ந்த நாடுகள் கூட தற்பொழுது அந்த தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது என்று பார்க்காமல் வாக்குச்சீட்டு முறைக்கு போகக்கூடிய ஒரு சூழலை இன்னைக்கு உலகத்தில் பல வளர்ந்த நாடுகளில் நம்ம பார்க்கிறோம். இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இதில் முறைகேடு நடக்குதா இல்லையா, இதில் ஏதாவது தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குதா இல்லை, இதை தான் நம்ம பார்க்கணும். ஆனால் இதை பற்றி யாராவது பேசுனாங்கன்னா, உதாரணத்துக்கு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பற்றியோ, இந்த இவிஎம்ஐ பற்றியோ, இந்த மின்னணு சாதனங்களை பற்றியோ, இந்த வாக்கு இயந்திரங்களை பற்றியோ பேசினார்கள் என்று சொன்னால், இவர்கள் தேர்தல் ஆணையத்தை குறை கூறுகிறார்கள், தவறாக பேசுகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் மீது வழக்கு பதியப்படுகிறது. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் உள்ள முறைகேடுகளை, அதில் உள்ள தவறுகளை எல்லாம் ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போகிறார், ஆவணங்களோடு ஆதாரங்களோடு கொண்டு போகிறார். அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்துட்டு இது ஏற்கனவே பல முறை விவாதித்த விஷயம், இதையே நீங்கள் கொண்டு வரீங்க, ஏதாவது புதுசாக கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவருக்கு 10,000 ரூபாய் அபராதம். இப்படி யாராவது அந்த இவிஎம்ஐ பற்றி பேசுகிறாங்க, இவிஎம் குறை சொல்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் மீது வழக்கு போடுவது, அவர்களுக்கு அபராதம் விதிப்பது. ஒருத்தர் போய் ஓட்டு போட்டிருக்கிறார், ஓட்டு போடும்போது அவர் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஓட்டு போடுறார், எங்கே தன்னுடைய கையை ப்ரெஸ் பண்ணுறாரோ அதில் லைட் எரியணும், ஆனால் வேறொரு இடத்துல லைட் எரியுது. இதை பார்த்து பதப்பதிச்சு போய் அவர் இருந்து அங்கே தேர்தல் அதிகாரிகிட்ட போய் சொல்கிறார், ஏங்க நான் இது மாதிரி ஓட்டு போட்டேன், வேறொரு இடத்துல லைட் எரியுது அப்படின்ன உடனே அவர் என்ன சொல்லியிருக்காரு, அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுங்க, அது என்னன்றதை, அது உங்களுடைய வாக்கு தப்பாக போயிருந்ததுன்னா சரி பண்ணிடுவோம், ஆனால் நீங்கள் தவறாக சொன்னீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு 6 மாத சிறை தண்டனை. அது ஒருத்தர் ஓட்டு போடுறாரு, ஓட்டு போட்டுட்டு அது தவறாக பதிவு செய்யப்படுகிறது என்பதை விளங்குறாரு, வந்து தேர்தல் அதிகாரி கிட்ட புகார் சொல்றாரு. தேர்தல் அதிகாரி சொல்லக்கூடியது என்ன, இது சரியில்லைனாக்கா சரி பண்ணிடுவோம், இது தவறாக இருக்கும் பட்சத்தில் 6 மாதம் ஜெயிலு, இதை பற்றி பேசினாலே சிறை தண்டனை, இதை பற்றி பேசினாலே வழக்கு, இதை பற்றி பேசினாலே அபராதம் என்ற ஒரு நிலையை தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கிற. யாரும் அதை பற்றி அது குறித்து பேசிவிடக்கூடாது, யாரும் இது குறித்து கருத்து சொல்லிவிடக்கூடாது. இந்த நடைமுறை என்பதை மாற்றாமல் இந்த நடைமுறைத்தான் தொடர்ந்து கடைபிடிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலையை தொடர்ந்து தேர்தல் ஆணையம் சொல்லிக் கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலையே நம்ம பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, 2019 நாடாளுமன்ற தேர்தல் இந்தியாவில் நடக்குதுங்க. நடந்து முடிந்த பிறகு, அதாவது தேர்தல் ஆணையம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நீதிமன்றங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், 2019 தேர்தலுக்கு பிறகு 21 கட்சிகள் இந்த முறையிலே எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது, இதிலே தவறு நடந்திருக்கிறது என்று சொல்லி புகார் கொடுக்கிறாங்க. இது ஏதோ சும்மா ரோட்டில் போறவங்க வரவங்க பேசுறது இல்லை. முக்கியமாக எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய 21 கட்சிகள், மக்களால் பலவாறாக அறியப்பட்ட கட்சிகள், தேர்தல் ஆணையம் நடத்திய இந்த இவிஎம் என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல முறைகேடுகள் நடந்திருக்கிறது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதுல அந்த சந்தேகத்தை வந்து எழுப்புறாங்க, அதற்கான புகார் கொடுக்கறாங்க, அந்த துறையில மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி மனு கொடுக்கிறார்கள். இப்படி தொடர்ச்சியா நடக்குது. குஜராத்ல அர்த்தில் பட்டேல் பாஜக வெற்றி பெற்றதை அவர் குறை சொல்லும் போதே சொல்றாரு, இதற்கு காரணம், அவர்கள் வெற்றி பெற்றதற்கு அடிப்படையான காரணம் இவிஎம் மிஷின் தான், இவிஎம் உடைய அந்த செயல்பாட்டினால் தான் இங்கு பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது என்று வெளிப்படையாகவே அவர் பேசுகிறார் என்று சொன்னார். குஜராத் சட்டப்பேரவை தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முறைகேட்டால் தான் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருப்பதாக பட்டேல் சமூக எழுச்சியாளர் ஹர்திக் பட்டேல் குற்றம் சாட்டியுள்ளார். அப்ப யார் வழக்கு போடுறது? 21 கட்சிகள் மேல போட முடியுமா? 21 கட்சி தலைவர்கள் மேல போட முடியுமா? எல்லா மக்கள் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மீது போட முடியுமா? அந்த கட்சியுடைய உறுப்பினர்கள் மீது போட முடியும்? எவ்வளவு பேர் மேல வழக்கு போட முடியும்? ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய பெரும் பெரும் கட்சிகள் எல்லாம் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஏதோ ஒரு முறைகேடு நடக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இன்று தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எல்லா கட்சி தலைவரும் பேசுறாங்க, ராகுல் பேசுறாரு, இப்ப திரும்ப வந்து பேசிட்டு இருக்கிறாரு, சீமான் பேசுறாரு, பல கட்சி தலைவர்கள் இது குறித்து கருத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப கேள்வி என்னன்னா, இந்த இவிஎம் மிஷின்ல கோளாறு நடக்குமா நடக்காதா? அதுல ஏதாவது தவறு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குதா இல்லையா? தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வாக்கு செலுத்துவதிலே மாற்றம் ஏற்படுத்த முடியுமா முடியாதா என்ற ஒரு கேள்விக்கு பதில் அளிக்கக்கூடிய விதமாக பல தொழில் நிறுவனங்கள் வந்து முன்னாடி வராங்க. பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, நாங்கள் அதற்காக ஒரு 2 நாள் செமினார் நடத்தினோம், ஒரு இடத்துல அந்த இவிஎம் மிஷின்லாம் வச்சுருந்தோம், தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் சொல்லப்படக்கூடிய தகவலை எடுத்து பார்த்தோன்னாக்கா தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு, இது அடுத்த வளர்ச்சியை நோக்கி தான் போனோம், இதை தடுக்க முடியாது, நாங்கள் அதற்கான பல இடங்களில் யார் புகார் தந்தார்களோ அவர்களை எல்லாம் அதில் நிரூபிக்க சொன்னோம் என்று சொல்லி எல்லாம் செய்திகள் வருது. இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால்,
இவிஎம் மிஷினில் கட்டாயமாக தவறு நடக்கும் என்று சொல்லி, அதாவது நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா டெக் ஃபார் ஆல் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம், அதில் என்ன மாதிரியான தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகிறது, எப்படி தவறு நடக்கும் என்பதையெல்லாம் தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கும். இந்திய தேர்தல்களில் பயன்படுத்தப்படும் வாக்குப்பதிவு எந்திரங்களில் முறைகேடுகள் சாத்தியமே என்று தொழில்நுட்ப ரீதியாக நிரூபித்து காண்பித்துள்ளனர் டெக் ஃபார் ஆல் என்ற அமைப்பைச் சேர்ந்த தொழில்நுட்ப. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேம் இருக்குன்னா அது நார்மல் கேம் போயிட்டுருக்கும். அதில் ஈஸ்டர் இருக்குங்கிறது என்ன கான்செப்டில் வைப்பாங்கன்னா அந்த கேமோட ஃபங்க்ஷனாலிட்டியை மாற்ற, லைக் சீட்டிங் பண்ணுறாப்புல. ஸோ இதை இந்த டெவலப்பர் மறைச்சி வச்சுருக்கலாம், ஒன் பர்டிகுலர் சீக்வன்ஸ்க்கு ட்ரிகர் பண்ணலாம். இந்த சேம் கான்செப்ட் இங்கே இவிஎம்லையும் யூஸ் பண்ண முடியும். ஸோ இவிஎம்மில் நார்மல் ஃபங்க்ஷனாலிட்டி அவங்க டெவலப் பண்ணியிருப்பாங்க, அதோட ஒரு மைக்ரோ சப்ரோட்டீன் பேரலாக இன்க்ளூட் ஆகிருக்க முடியும். அந்த மைக்ரோ சப்ரோட்டீனை நம்ம எந்த ஒரு பேட்டர்ன் மூலமாகவும் ஏதோ ஒரு மெத்தடாலஜி மூலமாக ட்ரிகர் பண்ண முடியும். அப்படி ட்ரிகர் பண்ணுறப்ப இட் வில் டேக் அ டாமினேஷன். அது அந்த ப்ரோக்ராமோட ஃப்ளோவை டாமினேஷன் எடுத்துகிட்டு அதோட என்டையர் ஆப்ரேஷனையே சேஞ்ச் பண்ண முடியும். இதுதான் ஈஸ்டர் எக். அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் இருப்பதைப் போல வாக்குகளை சீட்டுகளில் பதிவு செய்து வாக்குகளை எண்ணுவதை ஆப்டிக்கல் பேலட் என்னும் டிஜிட்டல் முறையில் செய்ய வேண்டும் என்கிறார்கள் டெக் ஃபார் ஆல் அமைப்பினர். ஓட் காஸ்ட் பண்ணுறதுங்கிறது பேலட்டில் பண்ணாலும் அது என்னத்துக்கு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணால் போதும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்டிக்கல் பேலட் ஸ்கேன், அந்த மெத்தடில் நம்ம இப்போ ஓட்டை காஸ்ட் பண்ணிவிட்டு அதை வெரிஃபை பண்ணோன்னா அந்த சேம் டே ஈவினிங் ஓட்டை நம்ம பார்த்துட முடியும். அதாவது எவ்வளோ ரிசல்ட்டுங்கிறத தெரிஞ்சிட முடியும். அதில் யாருக்கா டிஸ்பியூட் இருந்ததுன்னா அந்த ஓட்டினுடைய பேலட் அது இதில் இருக்க போகிறது, அந்த பேலட் பாக்ஸ்குள்ளே இருக்க போகிறது. அதை எடுத்து கவுண்டர் செக்காக, அதாவது ரிடனபிலிட்டி செக்காக ரிடனன்ஸ் செக்காக நம்ம என்ன செய்யலாம்னா அந்த பேப்பரை எடுத்து எண்ணும் பொழுது அது 100% ஃபுல் ப்ரூஃப் ஆகிடும். மக்களுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். நம்ம ஓட்டு போட்டோம், அந்த ஓட்டு போட்ட பேப்பர் அது உள்ளுக்குள்ளே கிடக்கு, அதை எப்போ வேணாலும் எடுத்து எண்ணலாம். அப்படிங்கும் பொழுது அதில் கிரெடிபிலிட்டி ஆகி மாற்று வாக்குப்பதிவு முறைக்கு மாறுவதற்கு முன்பு முறைகேடுகள் நடைபெறவில்லை என்பது உறுதி செய்யப்படுவதுதான் நேர்மையான தேர்தலுக்கு வழிவகுக்கும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. அதே மாதிரி பொன்ராஜ் தொழில்நுட்பம் தெரிந்தவர், அப்துல் கலாமுக்கு உதவியாளராக இருந்தவர். பொன்ராஜ் சொல்றாரு, இந்த இவிஎம்ல என்னென்ன தொழில்நுட்பம் இருக்கிறது, என்னென்ன தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது, அந்த தொழில்நுட்பத்தில் எப்படி தவறு செய்ய முடியும், எப்படி தவறு இழைக்கப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் ஆதாரங்களோடு பல இடத்துல பேசுறாரு. நண்பர்களே, இப்ப இந்த ரஞ்சன் கோகாய் தலைமையிலான 3 நீதிபதி அமர்வு சொல்லுது, இதில் 5 ஓட்டிங் மெஷினை மட்டும் விவிபேட்டை மட்டும் எண்ணி அது ஓகேனா நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டான். இது என்ன கணக்கு? ஒரு ஓட்டு நம்ம போட்டோம்னா இவருக்கு தான் நான் ஓட்டு போட்டேன்னு எனக்கு நான் உறுதியாக தெரிஞ்சாதான் அது ஆத்தன்டிக் ஓட்டிங் சிஸ்டம். நான் யாருக்கு போட்டேனே தெரியல அப்படின்னா அதுக்கு பேர் நம்பகத்தன்மையற்ற ஓட்டிங் சிஸ்டம். அந்த நம்பகத்தன்மையற்ற ஓட்டிங் சிஸ்டத்தை யார் வேணாலும் மேனிப்புலேட் பண்ணலாம். ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, இதில் 3 இருக்குது. எஸ்ராம் இருக்குது, ஃப்ளாஷ் மெமரி இருக்குது, இஇராம் இருக்குது. எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி, இதுதான் இஇராம். இ2 ராம், இ2 ப்ராம் சொல்லுவாங்க. ஃப்ளாஷ் மெமரி இருக்குது, நாண்ட் ஃப்ளாஷ் மெமரி. எஸ்ராம்னு ஒன்று இருக்குது. இந்த 3 இருக்குது. இதில் ஓட்டு போடுறதுக்கு 14 நாளைக்கு முன்னால் இந்த ஓட்டிங் மெஷினில் பேரெல்லாம் கேண்டிடேட் பேர் அனௌன்ஸ் பண்ண பிறகு அதை ஏற்றுவாங்க. நல்லா ஒன்று சொல்கிறேன் கிடைக்குங்க. இப்ராமில் ஒரு சின்ன அல்காரிதத்தை எழுதி, வேற ஒன்று வேணாம், இந்த கேண்டிடேட்டுக்கு 40% ஓட்டு போட்டுரு, இந்த எவ்வளோ ஓட்டு விழுகுதோ அந்த ஓட்டில், இதில் 40% ஓட்டு, இதில் 35% ஓட்டு, மிச்சத்துக்கு எது விழுகுதோ அதை போட்டுக்கோ அப்படின்றா முடிஞ்சு போச்சு. 2 அப்போசிஷன், 2 கட்சி தான். இந்த பர்சன்டேஜை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 51% யாருக்கு போடுறீங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிருவாங்க. இதை எப்போ மாற்றலாம் அப்படின்னா, இந்த ப்ராம்ப்டை எப்போ எழுதலாம் அப்படின்னா, ஒன்று மேனுஃபேக்சர் பண்ணும்போது எழுதலாம், இல்லைன்னா ரிப்பேர் பண்ணும்போது எழுதலாம். என்னைக்காவது நம்ம வாங்கின பொருள் 17,50,000 30,000 விவிபேட்டில் 6.5 லட்சம் விவிபேட் ரிப்பேர்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லிச்சுன்னா எப்படிங்க நம்புறது? ஏன்னா அந்த 6.5 லட்சம் மெஷினை கொண்டு போய் யாரை ஜெயிக்க வைக்கணும், எந்த தொகுதியில் அதை பயன்படுத்தணும் என்று சொல்லி அதில் ப்ரோக்ராம் பண்ணியாச்சுன்னா எப்படி எலெக்ஷன் ஓட்டு போடுற வரைக்கும் இல்லை ஓட்டு முடிகிற வரைக்கும் டேட்டை டைம் செட் பண்ணி 5 மணி வரைக்கும் செட் பண்ணி, இத்தனாம் தேதி வாக்குப்பதிவு 5 மணி வரைக்கும் நீ என்ன செக் பண்ணாலும் சரி, என்ன டெஸ்ட் பண்ணாலும் சரி, போடுற ஓட்டு கரெக்டாக கவுண்ட் ஆகும், என்ன யாருக்கு போட்டோமோ அது தெரியும். 5 மணிக்கு மேலே இந்த ப்ரோக்ராம் ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா கிளாக் செட் ஆகிருக்கு.
ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா யாருக்கு எத்தனை பர்சன்டேஜ் போடுறோமோ அந்த பர்சன்டேஜ் போயிடுறதுக்கு முழுமையான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இது ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணக்கூடிய மெஷின். எனவே இவிஎம் இருந்தால் பிஜேபி ஜெயிக்கும். இவிஎம் இல்லாமல் மேனுவல் ஓட்டிங் முறை வரணும். இல்லை அப்படின்னா விவிபேட்டில் அதில் பாருங்கள், அதில் ஒரு ஏமாற்றம் பண்ணுறாங்க. விவிபேட்டில் தெர்மல் பிரிண்டிங். ஏன்னா ஒரிஜினல் பிரிண்டிங் போட்டால் இந்தியாவுடைய பொருளாதாரமே நட்டப்பட்டு போயிடும் பாருங்க. ஒரிஜினல் பிரிண்டிங் மெஷின் வச்சா ஒட்டுமொத்த இந்தியாவுமே இப்போ 125 லட்சம் கோடி கடன் வாங்கியாச்சு. ஒரிஜினல் விவிபேட் மெஷின் வாங்கினா என்ன ஆக போகுது? பிரிண்ட் பண்ணால் ஒரு 4 வருஷத்துக்கு அது வாட்டில் இருக்கும், 5 வருஷத்துக்கு இருக்கணும். இது தெர்மல் பிரிண்டிங் 25 நாளில் காணாமல் போயிடும். இது ஒரு காரணமாக சுப்ரீம் கோர்ட்டில் சொல்கிறது. 25 நாளுக்கு மேலே வராது, அதனால் அதை எண்ண முடியாது. அப்போ எந்தெந்த வழியிலெல்லாம் ஏமாற்ற முடியுமோ அந்தந்த வழியிலெல்லாம் விவிபேட்டை கொண்டு வந்து அந்தந்த வழியிலெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டை ஏமாற்றி இதையெல்லாம் இவர்கள் செய்யும் பொழுது எப்போ சந்தேகம் வருதுன்னா, தலைமை தேர்தல் கமிஷனரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரத்தை 3 பேர், ஒன்று பிரதமர், இன்னொன்று எதிர்க்கட்சி தலைவர், இன்னொருத்தர் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். இந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டை இந்த 153 எம்பிக்களை வெளியே அனுப்பிவிட்டு மசோதாவை நிறைவேற்றி பண்ணிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? தெளிவாக இருக்குது. தேர்தல் கமிஷனுக்கு நீங்கள் கியான்னு கத்தினாலும் தேர்தல் கமிஷனுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குது. கிட்டத்தட்ட மத்திய பிரதேசத்தில் மட்டும் 15,000 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. எந்த கம்ப்ளைண்ட்டும் எடுக்காத தேர்தல் கமிஷன். அப்போ யார் வேணும்? மோடி சொல்லக்கூடிய ஆள் தேர்தல் கமிஷனாக வரணும். இதுதான். அப்போ இண்டிபெண்டன்ட் பாடியாக இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷனருக்கு மோடி சொல்லக்கூடிய பிளாட்டன்ட் வயலேஷனாக சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸை தூக்கிட்டு அங்கே இவருக்கான ஒரு அமைச்சரை போட்டு 2 பேர் சேர்ந்து தேர்ந்தெடுத்தால் எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொன்னாலும் அந்த கேள்வி இல்லை, இதுதான் முடிவு அப்படி என்று சொன்னால் மோடி அவர்கள் தேர்தல் கமிஷனில் இருந்து கீழே வரைக்கும் ஒட்டுமொத்தமாக சிஸ்டத்தை செட் பண்ணியாச்சு. 2024 தேர்தல் எலெக்ஷன் இவிஎம்ல நடக்கக்கூடாது என்பதுதான் இன்றைய போராட்டத்தினுடைய வெளிப்பாடாக இருக்க வேண்டும். இன்னொரு இடத்துல சையது சுஜா மின்னணு தொழில்நுட்ப நிபுணராக 1998 இருந்து 2004 வரைக்கும் இந்தியாவுடைய மின்னணு கழகம், அதாவது எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்ல ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில், அதாவது மின்னணு தொழில்நுட்ப நிபுணராக பணிபுரிந்த சையது சுஜா சொல்றாரு, 2014 பாராளுமன்ற தேர்தலிலே ஒரு தவறு நடந்தது. அந்த தவறை பயன்படுத்தித்தான் பாஜக ஆட்சி கட்டிலில் அமர்ந்தது. இப்ப அவர் மேல தேர்தல் ஆணையம் வழக்கு போட்டிருக்கிறாங்க. அந்த தொழில்நுட்பம் தெரிந்தவர்கள், வல்லுநர்களாக உள்ளவர்கள், அந்த துறையை சார்ந்தவர்கள் இதிலே நிச்சயமாக தவறு நடப்பதற்கான அதிகமான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு பரவலாக வந்துருச்சு. தொடர்ந்து அதுக்கப்புறம் அந்த உச்ச நீதிமன்றத்தில் அது சம்பந்தமான வழக்குகள் வரும்போது தேர்தல் ஆணையம் சொல்றது என்னன்னாக்கா, விவிபேட் அப்படின்னு சொல்லி அது ஒரு மிஷின். அதாவது ஒரு இடத்துல போய் நம்ம ஓட்டு போடுவோம், அந்த எந்த சின்னத்தை நம்ம அழுத்துறோமோ அந்த சின்னத்துக்கு பக்கத்தில் உள்ள லைட் எரியும். நம்ம அந்த ஓட்டு போட்டதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான அடுத்த கட்டம் என்னன்னாக்கா அந்த விவிபேடுன்னு சொல்லுவாங்க, ஓட்டர் வெரிஃபியபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல் என்று சொல்லக்கூடிய இந்த விவிபேட் என்று சொல்லக்கூடிய மிஷின். நம்ம எந்த நம்பர் அழுத்தணும், அதில் இருந்த சின்னம் என்ன என்பதை கண் முன்னாடி காட்டிட்டு அது அந்த வாக்குப்பெட்டிக்குள்ளே விழுற மாதிரியான ஒரு சிஸ்டம். இதை தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடக்கும்போது சொன்னது என்னன்னாக்கா, நாங்கள் விவிபேட் பயன்படுத்துகிறோம், இந்த பட்டனை அழுத்தும் போது அது அங்கே போயிடுது இங்கே போயிடுதுன்றது இது இல்லாமல் விவிபேட் மூலமாக அந்த சீட்டு முறையும் இருக்குது, அதையும் நாங்கள் சேர்க்கக்கூடிய ஒரு முறையை செய்கிறோம் அப்படின்னா, அதையும் இன்னைக்கு பொன்ராஜ் என்ன பண்ணுறாருன்னா, எவ்வளவு விவிபேட் வச்சுருக்கிறீங்க, எவ்வளவு இவிஎம் மிஷின் இருக்குது, இவிஎம் மிஷின் அளவுக்கு இன்னைக்கு விவிபேட் பயன்படுத்தப்படுகிறதா என்ற ஒரு பெரிய கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது இல்லாமல் பல இடங்களில் அந்த சோதனை ஓட்டணுவாங்க. ஒரு இடத்துல இவிஎம்ல எல்லாருமே வாக்குப்பதிவு செஞ்சிருவாங்க, சில இடங்களில் மட்டும் இந்த விவிபேட் என்று சொல்லக்கூடிய இணைப்பு சாதனத்தையும் வைப்பாங்க. ஓட்டு போடுவாங்களா பார்ப்பாங்க, அதில் விழும். இது ஒட்டுமொத்த இந்தியாவில் 140 கோடி பேர் இருக்கிறோம்னா அதிகபட்சமாக ஒரு 20 கோடி பேர் ஓட்டு மிஷினில் அந்த ஸ்லிப்பை பார்த்து போடக்கூடிய அளவுக்கான தொழில்நுட்பத்தை இங்கே பயன்படுத்துகிறாங்க. மீதி பேர்லாம் அதை பார்க்க முடியாது. அந்த 20 கோடி பேர் மட்டும்தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கிறது. ஏன் நீங்கள் விவிபேடை பயன்படுத்த மாட்டீங்க? எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் நாங்கள் என்னன்னு சொன்னாக்கா அது 1 மணி நேரத்தில் சொல்லக்கூடிய அந்த ரிசல்ட்டை நாங்கள் விவிபேடை பயன்படுத்தும் போது அது 2 நாள் ஆகுது, காலதாமதம் ஆகுது, அதனால் அதை நாங்கள் பயன்படுத்துறது இல்லைன்னு ஒரு காரணத்தையே இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அதாவது இந்த விவிபேட் என்பது ஒருத்தருடைய ஜனநாயக உரிமை. நான் ஒரு கட்சிக்கு வாக்களிக்கிறேன், ஒரு சின்னத்துக்கு வாக்களிக்கிறேன், இந்த ஜனநாயக உரிமையை நிலைநாட்டுவதற்காகத்தான்
தேர்தல் ஆணையம் என்று சொல்லக்கூடிய ஒரு நடைமுறை உருவாக்கப்பட்டிருக்கிறது. முறையாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அதற்கான நிறைய சட்ட விதிகள் வகுக்கப்பட்டிருக்கிறது. அது முறையாக நடத்தப்படுகிறதா, அதில் முறைகேடுகள் இருக்கிறதா, இது சரியான முறையில் போய் சேருகிறதா என்பதை உறுதி செய்யக்கூடிய ஒன்றை கூட இன்னைக்கு அவர்கள் ஃபாலோ பண்றதில்லை, அதை பின்பற்றுவதில்லை. கேட்டால் அதுக்கு காலதாமதமாகுதுன்றாங்க. இதே மாதிரி 2019 ஒரு சில இடங்களில் விவிபேட் வச்சாங்க. இது வைத்ததுக்கு பிறகு ஒரு கேள்வி எழும்புது, இதுவும் அதுவும் சரியா? அதாவது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் நீங்கள் சொன்னீங்க ஒரு ரிசல்ட்டு, அதுவும் அந்த 5% வச்சுருந்தீங்களே விவிபேட், அதில் வந்த ரிசல்ட்டும் சரியா இருக்கா, அதையாவது கிராஸ் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி 2019 சொல்லப்பட்டது. நீங்கள் 2023 ஆயிடுச்சு, இது வரைக்கும் அதற்கு எந்த பதிலும் இல்லை. அப்போ மக்கள் ஒரு விஷயத்தை நம்பணும்னு சொன்னால் அதில் சந்தேகங்கள் நிறைய எழும்புகிறது என்று சொன்னால், துறை சார்ந்தவர்கள் சந்தேகத்தை எழுப்புகிறார்கள் என்று சொன்னால் அதை சரி செய்ய வேண்டும் பொறுப்புல உள்ளவங்க அதை பற்றி கவனிக்காமல் போகக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொன்று பாருங்களேன், 1998 இவிஎம் மிஷின் சொல்லக்கூடிய ஒன்று நடைமுறைக்கு வருது. அதோடைய அந்த முழுமையான ஆய்வுகளுக்கெல்லாம் பிறகு 2009 தேர்தலில் தான் இவிஎம் மிஷின் பயன்படுத்தப்பட்டது. இந்த 2009 தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற பிறகு அப்பொழுது பாஜகவுடைய தலைவர்களாக இருந்த அத்வானி அதை எதிர்த்திருக்கிறார். இந்த இவிஎம் மிஷினுடைய முறைகேடுனால தான் காங்கிரஸ் வெற்றி பெற்றுச்சு. அருண்ஜேட்லி, இப்போ அவர் உயிரோடு இல்லைனாலும் அருண்ஜேட்லி இதை எதிர்த்திருக்கிறார். அதே மாதிரி முகமது அப்பாஸ் நக்வி, அவர் அப்போ இந்த இவிஎம் தான் காரணம் காங்கிரஸ் ஜெயிப்பதற்குன்னு சொல்லி அவர் எதிர்த்திருக்கிறார். இது இல்லாமல் சுப்பிரமணிய சுவாமி உச்ச நீதிமன்றத்துக்கு போனார். அதுக்கு பிறகு இப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு போனவங்களுக்கு 10,000 அபராதம். ஆனால் சுப்பிரமணிய சுவாமி உச்ச நீதிமன்றத்துக்கு போய் காங்கிரஸ் வெற்றி பெற்றதற்கு காரணம் இவிஎம் மிஷின் தான் சொல்லி போனார். அப்போ உச்ச நீதிமன்றம் அதை எடுத்தாங்க, ஆய்வு செஞ்சாங்க, அது குறித்து பல விஷயங்களை விவாதிச்சாங்க. இதில் ஏதோ ஒரு முறைகேடு நடக்கிற மாதிரியான ஒரு சாத்தியங்கள் இருக்கத்தான் செய்கிறது, இதில் எங்களுக்கும் சந்தேகம் இருக்கிறது, தேர்தல் ஆணையம் இந்த முறைகளை எல்லாம் ஃபாலோ பண்ணணும் என்று சொல்லி ஆலோசனையும் கொடுத்தாங்க. அப்ப அந்த முறைகேடுகள் நடப்பதை எப்படி எதிர்கட்சிகள் சொன்னார்களோ, பாஜக கட்சி தலைவர்களே சொன்னார்களோ, அது போன்று உச்ச நீதிமன்றம் கூட அதில் முறைகேடு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அதில் சந்தேகம் இருக்கிறது, இது சரி செய்யப்பட வேண்டும், இந்தந்த விஷயங்களை தேர்தல் ஆணையம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி பல ஆலோசனைகளையும் அந்த நேரத்தில் அவர்கள் வழங்கிய ஒரு நிலை இருக்கின்றது. அப்போ இப்படியான தொடர்ச்சியா 1-2 கிடையாது. ஏன் இந்த சந்தேகம் வருதுன்னா, தொடர்ச்சியா அது குறித்து மும்பையிலங்க மனோரஞ்சன் ராய் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர், அவர் என்ன பண்றாருனாக்கா, இந்த இவிஎம் பிரச்சனை நிறைய வர்றதுனால இது சம்பந்தமான சில விஷயங்களை தகவல்களை திரட்டுறார். ஆர்டிஐல போடுறார், தகவல் உரிமை பெறும் சட்டத்தில் போட்டு இந்த இவிஎம் மிஷினை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் யாரு அந்த லிஸ்ட் எடுக்கிறார். 2 நிறுவனங்கள் தான் இதை பெரும்பான்மையாக தயாரிக்கிறாங்க. அவங்க கிட்ட நீங்க எவ்வளவு இவிஎம் மிஷின்களை தயாரித்திருக்கிறீர்கள் என்ற ஒரு டேட்டா வாங்குறார். இதில் எவ்வளவு நீங்கள் இந்திய அரசுக்கு சப்ளை பண்ணியிருக்கிறீங்க அப்படின்ற ஒரு டேட்டா வாங்குறார். தேர்தல் ஆணையத்தில் நீங்கள் எவ்வளவு இவிஎம் மிஷின் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறீங்க, உங்ககிட்ட நீங்கள் வாங்கின இவிஎம் மிஷினுடைய எண்ணிக்கை என்ன, எல்லா தகவலையும் திரட்டுறார். ஒரு பக்கம் யார் உற்பத்தி செய்து விற்கிறார்களோ அவங்ககிட்டயும் தகவல் வாங்கிட்டார், இன்னொரு பக்கம் யார் அதை வாங்கினாங்களோ அவர்கிட்டயும் தகவல் வாங்கிட்டார். இப்போ என்ன இருக்கணும், விற்றாங்க வாங்கினாங்க, இவங்க ஒரு 20 லட்சம் மிஷினை விற்றாங்க, இவங்க ஒரு 20 லட்சம் மிஷினை வாங்கினாங்க, இதுதானே தகவலாக இருக்கணும். ஆனால் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் 19 லட்சம் மிஷின் விடுபட்டிருக்கு. என்னாச்சு? 19 மிஷினுடைய நிலைமை என்ன? இவங்க உற்பத்தி பண்ணி தேர்தல் ஆணையத்திலும் விற்பனை செய்து விட்டார்கள். 2 நிறுவனத்திலிருந்து டேட்டா வாங்கிட்டார், இவங்க கிட்டே டேட்டா வாங்கிட்டார் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னு. இப்போ அதில் 19 லட்சம் நம்பர் விடுபடுகிறது. 19 லட்சம் நம்பர் எங்கே போச்சு? 19 லட்சம் மிஷினுடைய நிலைமை என்ன? 19 லட்சம் மிஷின்றது சாதாரண எண்ணிக்கையா? 1, 2, 100, 1000, 2000, லட்சம், 10 லட்சம் அப்படி இல்லை, 19 லட்சம். எவ்வளவு பெரிய நம்பர் இது! இவ்வளவு மிஷின் மிஸ் ஆயிருக்குதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 10-15 மாநிலத்துடைய நிலைகளுடைய நிலை என்ன? அப்போ இந்த தேர்தலில் நடைபெறக்கூடிய இந்த இவிஎம் முறை என்பது மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த டேட்டா நமக்கு ஒரு விஷயத்தை சொல்கின்றது. தேர்தல் பல இடத்துல நடக்கக்கூடிய இந்த சம்பவத்தெல்லாம் எடுத்து பாருங்க. வேளச்சேரியில் 2 வீலர்ல இவிஎம் மிஷினை கொண்டு போற அந்த காட்சியை செய்திகள் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. சட்டமன்ற தேர்தலின் போது சென்னை வேளச்சேரி 179வது வட்டத்திற்கு உட்பட்ட வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு முடிந்த பின்னர் வாக்கு எந்திரம் மற்றும் ஒப்புகை சீட்டு எந்திரங்களை அங்கிருந்த இருவர் இருசக்கர வாகனத்தில் எடுத்துச் சென்றனர். இதனை பார்த்த பொதுமக்கள் அவர்களை துரத்தி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதுகுறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் தேர்தல் பணியாளர்கள் 3 பேர் அலட்சியமாக செயல்பட்டது தெரியவந்ததை தொடர்ந்து மூவரும் நேற்று பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இவிஎம் மிஷினை 2 வீலர்ல கொண்டு போறாங்க, ஒரு பாதுகாப்பு இல்லாம. ஜனநாயகத்துடைய எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு
தேர்தல், அதுக்கு தானே லீவ் விடுறீங்க, அதுக்காக தானே 2 நாளைக்கு முன்னாடியே டாஸ்மாக் கடையை மூடுறீங்க. ஜனநாயக உரிமையை மக்கள் நிலைநாட்ட வேண்டும், ரொம்ப அறிவுபூர்வமாக சிந்திச்சு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி நிறைய சட்டத்திட்டங்களை எல்லாம் வகுத்து விட்டு ஓட்டு போடக்கூடிய அந்த இவிஎம் மிஷின் சாதாரணமாக ஒரு 2 வீலரில் போகக்கூடிய காட்சி. மதுரையில் வட்டாட்சியர் சம்பூர்ணம் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கனாக்கா, தேர்தலெல்லாம் முடிஞ்சிருச்சு, ஓட்டிங் மிஷின்லாம் ஒரு இடத்துல வச்சுருக்கிறாங்க. இவங்க அந்த இடத்துக்கு போயிட்டு வராங்க. ஏதோ சாதாரணமாக ஏதோ ஒரு டீ கடைக்கு போயிட்டு வர மாதிரி இவங்க அதுக்குள்ளே போயிட்டு வராங்க. அது ஒரு பாதுகாப்பு இருக்கணும், அதுக்கு ஒரு சீல் வைக்கப்பட்டிருக்கணும், யாரும் போகாத அளவுக்கு இருக்கணும், அதில் எந்த மாற்றங்களும் செய்ய முடியாத அளவு இருக்கணும். இவங்க போய் அங்கேருந்து நகல் எடுத்துகிட்டு வராங்க. ஏதோ ஒரு நகலை எடுத்துகிட்டு வந்து அவர்கள் அதற்கு பிறகு நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் என்ற ஒரு நிலையை இங்கே நம்ம காண்கிறோமா இல்லையா? மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் நேற்று பிற்பகல் மேலூர் வட்டாட்சியர் சம்பூரணம் வாக்குப்பதிவு ஆவணங்கள் இருந்த அறைக்கு சென்றிருக்கிறார். அங்கே சில மணி நேரம் இருந்த அவர் சில ஆவணங்களை நகல் எடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் பெண் அதிகாரி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உள்ள அறையில் அத்துமீறி நுழைந்ததாக தகவல் பரவியதை அடுத்து வேட்பாளர்கள், அரசியல் கட்சியினர் மருத்துவக் கல்லூரி முன் திரண்டு நள்ளிரவில் போராட்டம் நடத்தினர். எப்படி தவறு நடக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகள் எப்படி ஏற்படுத்துறாங்க, ஏன் அது நடக்குது? அதே போல நீங்க எடுத்து பார்த்தீர்கள் என்றால் தேனி வட்டாட்சியர் அலுவலகத்தில் 50 இவிஎம் மிஷின் இருந்துச்சு. ஏன் வந்துச்சு, எதுக்காக வந்துச்சு தெரியல. உடனே அங்கே இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களாம் இந்த தமிழகத்தில் மட்டும்தான் இதை கண்கொத்தி பம்பா பார்க்குறாங்க. தேனி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு 50க்கும் மேற்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கோவையிலிருந்து கொண்டு வரப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவையிலிருந்து 50 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தேனிக்கு கொண்டு வரப்பட்டதா ஒரு தகவல் பரவியதை அடுத்து அங்கு இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகத்தில் எதிர்க்கட்சியினர் முற்றுகையிட்டு ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதா ஒரு தகவலை கிடைக்கப்பட்டிருக்கு. வட மாநிலங்களுடைய நிலைமை நமக்கு என்னன்னு தெரியல. தமிழகத்தில் கண்கொத்தி பாம்பாக பார்த்து ஏதாவது முறைகேடு நடக்குதா, எங்கேயா கொண்டு போயிடறாங்களா, யாராவது உள்ள வராங்களா தெரியும். அந்த ஆய்வு செய்யறதுனால தான் இவ்வளவு நிலை. விழுப்புரத்தில் என்ன நடக்குதுன்னா, ஒரு மீன்பாடி வண்டியில் மிஷினை ஏற்றின்னு போறாங்க. நம்ம தமிழகத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் 3 நகராட்சிகள் மற்றும் 7 பேரூராட்சிகளுக்கு வாக்குச்சாவடி மையங்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பப்பட்டது. அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் இருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மாவட்ட ஆட்சியர் ஆய்வுக்கு பிறகு அதிகாரிகள் முன்னணிகள் வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பும் பணி நடைபெற்றது. இந்நிலையில் பாதுகாப்பற்ற முறையில் திறந்தவெளி வாகனங்களில் மின்னணு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்பட்டது. மாநில தேர்தல் ஆணையம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் அலட்சியத்தை காட்டியதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டினர். தமிழகத்தில் கண்கொத்தி பாம்பா பார்க்குற நேரத்தில் இப்படி நடக்குதுன்னா வட மாநிலங்களுடைய நிலைமை என்ன? வட மாநிலங்களில் என்ன செய்வாங்க? ஏதோ மார்க்கெட்டில் காய்கறி கொடியை தூக்கிட்டு போகிற மாதிரி தூக்கிட்டு போகிறாங்க இவிஎம் மிஷினை. இவிஎம் மிஷின்கள் அவங்க கொண்டு போகக்கூடிய அந்த செயல்பாடுகளை அதை விநியோகம் பண்ணுறதையெல்லாம் பார்க்கும்போது இங்கே எப்படி அங்கே தேர்தல் நடக்குது, தேர்தல் முறையாக தான் நடக்குதா, முறைகேடுகளோடு தான் நடக்கிறதா என்ற ஒரு பெரிய ஐயம் எழுது. பீகாரில் ஒரு இடத்துலங்க ஒரு ஹோட்டலில் இவிஎம் மிஷினை எடுக்கிறாங்க. ஹோட்டலில் சாப்பாடு கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும், சாப்பிட போனவங்களுக்கு இவிஎம் மிஷினே ஹோட்டலுக்கு வருது. அதுக்கப்புறம் மத்திய பிரதேசத்தில் லாட்ஜில் அந்த ஊழியர்களாக இருக்கக்கூடியவங்க அவங்க இவிஎம் மிஷினை வச்சுட்டு லாட்ஜில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. அஸ்ஸாமில் பாஜக கார் ஒருத்தர் தன்னுடைய காரில் வந்து இவிஎம் மிஷினை கொண்டு போகிறார். இப்போ இவ்வளவு தகவல்கள் வந்து நமக்கு அங்கேருந்து 1-2 மட்டும் கசிஞ்சு வருதுன்னா எவ்வளவு நடக்கும்? மத்திய பிரதேசத்தில் நேற்று முன்தினம் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது. அதற்கு முந்தைய தினம் இரவு 2 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களோடு தேர்தல் பணியாற்றும் ஊழியர்கள் தனியார் ஹோட்டலில் தங்கியிருந்தது தற்போது அம்பலமாகியுள்ளது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களோடு ஊழியர்கள் தங்கியிருந்ததை வார்த்தா பாரதி எனும் கன்னட வலைதள காட்சிகளோடு அம்பலப்படுத்தியுள்ளது. வாக்குச்சாவடியில் இருக்க வேண்டிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களோடு ஊழியர்கள் தனியார் ஹோட்டலில் தங்கியது ஏன் என்றும் சர்ச்சை எழுந்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்குமா என்ற கேள்வியும் பொதுமக்களிடையே எழுந்துள்ளது. அப்போ மக்களுக்கு ஒரு சந்தேகம் இந்த இவிஎம் மேலே ஏன் ஏற்படுது? இந்த இவிஎம் மிஷினால ஏற்படக்கூடிய சந்தேகத்தை தீர்க்க வேண்டியது யார்? ஏன் இப்படி போச்சு? ஹோட்டலுக்கு ஏன் போகுது, லாட்ஜுக்கு ஏன் போகுது, ஒருத்தருடைய காரில் ஏன் போகுது, ஒருத்தருடைய 2 வீலரில் ஏன் போகுது, பர்சனலாக ஒருத்தர் எடுத்துன்னு போகிற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு? சாதாரணமாக மார்க்கெட்டில் காய்கறி கொடுக்குற மாதிரியா ஒரு இவிஎம் மிஷினை கொடுக்க முடியும்? இவ்வளவு சந்தேகம் இருக்குது இதில். இந்த சந்தேகத்தை எல்லாம் தேர்தல் ஆணையம் நிவர்த்தி பண்ணிட்டு தானே அவங்க வந்து தேர்தலை வந்து நல்ல முறையில் நாங்கள் நடத்துகிறோம், இதில் எந்த சந்தேகமும் இல்லைன்னு வரணுமா இல்லையா? உதாரணத்துக்குங்க 2018 3 மாநிலங்கள் தேர்தல் நடக்குது. மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ராஜஸ்தான் 3 மாநிலத்தில் தேர்தல் நடக்குது 2018. இந்த 3 மாநிலத்திலையும் காங்கிரஸ் வெற்றி பெறுகிறது. காங்கிரஸ் பாஜகவை விட அதிகமான வாக்குகள் பெற்று 2018 தேர்தலில் வெற்றி பெறாங்க. அதுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சு 2019 பாராளுமன்ற தேர்தல் வருது. இப்போ என்ன இருக்கணும்? 2018 காங்கிரஸ் வெற்றி பெறாங்க. எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறாங்கன்னா, மத்திய பிரதேசத்தில் 114 சீட்டு காங்கிரஸ், 109 சீட்டு பிஜேபி,
சத்தீஸ்கரில் 68 சீட்டு காங்கிரஸ், 15 சீட்டு தான் பிஜேபி. ராஜஸ்தானில் 100 சீட்டு காங்கிரஸ், 73 சீட்டு பிஜேபி. அதாவது எல்லா இடத்துலையும் நல்ல பெரும்பான்மையான வாக்குகள் பெற்று காங்கிரஸ் வந்து சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 2019 பாராளுமன்ற தேர்தலை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் மத்திய பிரதேசத்தில் மொத்தமே 29 தொகுதி தான். அதில் பிஜேபி 28, காங்கிரஸ் 1. அப்போ காங்கிரஸ் ஏற்கனவே 114 இடங்களில் வெற்றி பெற்றாங்களே, இப்போ எப்படி அது ஒன்றா மாறுச்சு? 6 மாதத்தில் பாஜக செஞ்ச சாதனை என்ன? பாஜக அப்படி என்ன அந்த 6 மாதத்தில் 2019க்கு முன்னாடி சாதனை செஞ்சாங்க? ஒரு சாதனையும் செய்யலை. மக்கள் வேதனையில் தான் இருந்தாங்க. அப்புறம் எப்படி இந்த ஓட் பேங்க் மாறுச்சு? இது ஓட்டிங் மிஷினை தவிர்த்து வேற என்ன? ஹர்திக் பட்டேல் சொல்றாருல, குஜராத்தில் பாஜக வெற்றி பெறுவதற்கு காரணம்ன்றாரு. என்ன அடிப்படையில் சொல்றாரு? அவர் கேட்கணுமா இல்லையா? அவர் விசாரிக்கணுமா இல்லையா? தேர்தல் ஆணையம் அவர் மீது வழக்கு போடணுமா இல்லையா? அவரை கைது செய்யணுமா இல்லையா? அவர் மீது அபராதம் விதித்திருக்கணுமா இல்லையா? அப்போ ஒரு தவறு நடக்கின்ற போது அதற்கான அடிப்படைகளை அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்றாங்க. 2019 இந்த ரிசல்ட்டுக்கு பிறகுதான் 21 கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் புகார் மனு கொடுத்தாங்க. அதை நீங்க ஒன்னொன்னு பாருங்களேன். சத்தீஸ்கர்ல வந்து மொத்தமே 19 தொகுதி பாராளுமன்ற தொகுதி, 9 இடங்கள்ல பாஜக ஜெயிக்குது, காங்கிரஸ் 2 இடத்துல. அதே நீங்க சட்டமன்றத்தில் 68 இடத்துல வெற்றி பெற்ற காங்கிரஸ் இங்க 2 இடம் தான் வெற்றி பெறுகிறார்கள். 15 இடத்தில் மட்டும் வெற்றி பெற்று இருந்த பாஜக இங்கு 9 இடங்கள்ல வெற்றி பெறுகிறார்கள். எப்படி இது நடக்கும்? அதே மாதிரி ராஜஸ்தான்ல 25 பாராளுமன்ற தொகுதி, 25லையும் காங்கிரஸ் வெற்றி பெறுது. காங்கிரஸ் வந்து ராஜஸ்தான்ல பாராளுமன்ற தேர்தலில் 0. ஒரு இடத்துல 100 சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்தலில் நின்று 2018 வெற்றி பெறுகிறார்கள். 6 மாசத்துல அங்கு 0 நடக்கிறது என்று சொன்னால் அங்கு காங்கிரஸ் செஞ்ச செயல் என்ன, பிஜேபி செஞ்ச சாதனை என்ன? கேள்வி எழுமா இல்லாதான்? அப்ப இப்படி வந்து இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் காரணமாக அதாவது மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தவர்கள் அடுத்த 6 மாத காலங்களில் மிகப்பெரிய ஒரு இமாலய வெற்றியை சந்திக்கிறார்கள் என்று சொன்னால் மக்களுக்கு சந்தேகம் வரத்தானே செய்யும். அப்போ அந்த சந்தேகத்தை எல்லாம் நிவர்த்தி பண்ண வேண்டியது தேர்தல் ஆணையம் தான். உதாரணத்துக்கு தென் சென்னையில் பாராளுமன்ற எலெக்ஷன் நடந்தது. 11,11,000 வாக்குகள் வந்து போலிங் ஆகுது. அதாவது எலெக்ஷன் முடிஞ்ச உடனே செய்திகள்லாம் வரும், பார்த்துருப்பீங்க. 60% வாக்குப்பதிவு நடந்தது, ஆண்கள் இவ்வளவு பேர், பெண்கள் இத்தனை சதவீதம் பேர் கொடுத்தாங்க, 70% வாக்குப்பதிவு, வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு 73% வாக்குப்பதிவு நடந்தது, இப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. சொன்னதுக்கப்புறம் அப்போ வந்து என்ன எவ்வளவு ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்ற அந்த தகவல்லாம் சொல்லுற அந்த எண்ணிக்கையில் தென் சென்னை தொகுதியில் 11,11,000 வாக்குகள் பதிவு செய்யப்பட்டது. பண்ணியாச்சா என்றாங்க. எண்ணி ரிசல்ட் சொல்கிறாங்க 11,23,410 ஓட்டுகள் எண்ணப்படுகிறது. இங்கே இருக்கிறவங்களாம் பானிபூரி விற்று சாப்பிட்டுட்டு இருக்கிறவன்ற மாதிரி அடிப்படையில் ரிசல்ட்டை சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாம் நோண்டி நொங்கு எடுக்கிற ஆளுங்க. அதாவது இது உங்களுக்கு எத்தனை ஓட்டு, இவங்களுக்கு எத்தனை ஓட்டு, இவங்களுக்கு எத்தனை ஓட்டு, இவங்க எத்தனை பர்சன்டேஜ் வாங்கியிருக்கிறாங்க, இதில் யார் ஓட்டை பிரிக்கிறவன், இவன் எதுக்காக இந்த எலெக்ஷன், இவ்வளவு விஷயத்தையும் இங்கே அரசியல் களம் போட்டு ஆராய்ச்சி பண்ணி அதோடைய ஆழம் வரைக்கும் போயிடுவாங்க. அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, ஓட்டு பதிவானது ஒன்று, எண்ணும் போது வேற ஓட்டு வருது. கிட்டத்தட்ட 11,000 ஓட்டு வித்தியாசம். எங்கேருந்து வந்துச்சு இந்த 16,000 ஓட்டு? 16,000 ஓட்டு வானத்திலிருந்து குதிச்சுதா? எங்கிருந்து வந்தது இந்த ஓட்டுன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுகிறது. அப்போ 11,000 ஓட்டுன்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு தொகுதியில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது சாதாரண 100-200 ஓட்டுகள், சில இடங்களில் 500-1000 ஓட்டுகள், சில இடங்களில் 1000-2000 ஓட்டுகள், இவ்வளவு தான் ஒருத்தர் வெற்றியா தோல்வியா என்பதை தீர்மானிக்கக்கூடியது. 11,000 ஓட்டுகள் வந்து பதிவானதற்கு பிறகு எண்ணுகின்ற வரைக்கும் வித்தியாசம் வருகிறது என்று சொன்னால் என்ன நடந்தது? நடுவில் நடந்தது கோளாறு என்ன? என்ன முறைகேடு நடந்தது? என்ன தப்பு நடந்தது? அப்போ இவிஎம்ல தவறு நடக்காது என்று சொன்னால் இந்த தவறு ஏன் வந்தது? பதில் சொல்லணுமா இல்லையா? அதற்கான விடை சொல்லப்படணுமா இல்லையா? அதே மாதிரி திருவள்ளூர்ல 13,95,000 வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த தேதியில் ரிசல்ட்லாம் சொல்லிட்டாங்க. எண்ணி ஒவ்வொருத்தரும் வாங்கின வாக்குகள் இவங்க இவ்வளோ ஓட்டு, இந்த கட்சி இவ்வளோ ஓட்டு, இந்த கட்சி இவ்வளோ ஓட்டுன்னு போட்டதுக்கப்புறம் எண்ணி பார்த்தா 14,03,000 வருது. என்ன இது 8,000 ஓட்டு எங்கேருந்து வந்தது? 8,000 ஓட்டு யார் போட்டது? கேள்வி வருதா இல்லையா? இந்த மாதிரியான சந்தேகங்கள் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் வருது. இந்த குவிட் என்று சொல்லக்கூடிய ஒரு இணையதளம் அவங்க ஒரு செய்தியை ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. 2019 தேர்தலில் இந்த மாதிரி கவுண்டிங்கில் மிஸ் ஆன இந்த ஓட்டுகளுடைய எண்ணிக்கை 58,34,524. 1000-2000 கிடையாது, 38 லட்சம். 58,34,254. எவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலான ஓட்டுக்கள் அப்படி உள்ள நுழைகிறது என்று சொன்னால் அப்போ அங்கே 19 லட்சம் மிஷினை காணும்.
பொன்ராஜி சொல்றாரு எத்தனையோ லட்சக்கணக்கான மிஷின்களை சர்வீஸ்க்கு கொடுக்குறாங்க, எதுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியலன்னு ஒரு கேள்வி எழுப்புறார். அங்க சர்வீஸ்க்கு போகும்போதே அங்க அந்த அல்காரிதம் பயன்படுத்தப்பட்டு யார் வெற்றி பெற வேண்டும் என்ற சூழல் அதில் பதிவேற்றம் செய்யப்படும் என்று சொல்றாரு. இவ்வளவு சந்தேகங்களுக்கு மத்தியில் 58 லட்சம் ஓட்டுகள் வாக்களிக்காமலே உள்ள வந்திருக்கிறது, கவுண்டிங்ல வருதுன்னு சொன்னா அப்ப என்ன இது? இன்னொரு டேட்டாவை எடுக்கும்போது 1088 வாக்குச்சாவடிகள்ல ஒரு கட்சி போட்டிட்டு இருக்கிறாங்க. போட்டிட்டு எல்லா இடத்துலையும் எண்ணிக்கையெல்லாம் நடக்குது. 1088 வாக்குச்சாவடி அவங்களுக்குரியது. ஒவ்வொரு வாக்குச்சாவடியில் நமக்கு எவ்வளோ ஓட்டு இருக்கும் அப்படின்னு போய் நிற்பாங்கல்ல. இந்த 1088 வாக்குச்சாவடியில் வாக்குகளை எண்ணிய பிறகு அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய வாக்குகளுடைய எண்ணிக்கை 0. பூத் ஏஜென்ட்டாக ஒருத்தர் உக்காந்தார்ல, அவர் கேள்வி கேட்குறாரு. பூத் ஏஜென்ட்டாக இருந்தப்பா, சரி வந்தவன் என் சொந்தக்காரன், என் நன்மை, என் ஃப்ரெண்டு எல்லாம் எனக்கு மோசம் பண்ணிட்டான்னு கூட இருக்கட்டும், நான் கட்சிக்காரன், நான் ஏன் ஓட்டை போடலையா, ஏன் ஓட்டு எங்க, நான் ஓட்டேன், அந்த ஓட்டு எங்க என்று சொல்லி தன்னுடைய கட்சிக்காக ஒரு குரல் எழுப்புறார். அப்போ ஒரு தவறு நடக்காது என்று சொன்னால் இது எப்படி நடந்தது? ஒருத்தர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க, அந்த ஓட்டு அவருடைய கட்சிக்கு பதிவாகவில்லை என்று சொன்னால் அந்த ஓட்டு எங்க போச்சு, யாருக்கு போச்சு? மிகப்பெரிய ஒரு கேள்வி இங்கே எழுப்பப்படுகிறதா இல்லையா? இல்லை என்ன கூத்துனா, எலெக்ஷனுக்கு முன்னாடி சம்பந்தமான விழிப்புணர்வு, எப்படி ஓட்டு போடணும் என்னன்றது எல்லாம் விழிப்புணர்வு நடத்துவாங்க. கோவாவில் நாளைக்கு எலெக்ஷன்னா இன்னைக்கு வைத்து செக் பண்ணுறாங்க. இதுதான் மிஷினு, எல்லா கட்சிக்காரங்களும் வாங்க, பிஜேபிக்காரங்க வராங்க, அவங்க ஓட்டு போடுறாங்க. எல்லாருக்கும் நீங்கள் 9க்கும் ஓட்டு போடுங்க, காங்கிரஸ் நீங்கள் வாங்க நீங்கள் 9 போடுங்க, ஆம் ஆத்மி நீங்கள் வாங்க நீங்கள் 9 போடுங்க, இப்படி ஒவ்வொரு கட்சிக்காரங்களே கூப்பிட்றாங்க. எல்லாரும் 9 ஓட்டு போடுறாங்க. எல்லாம் போட்டதுக்கப்புறம் கவுண்டிங் என்ன பார்த்தா என்ன இருக்கணும்? பிஜேபி 9, காங்கிரஸ் 9, ஆம் ஆத்மி 9, இப்படி தானே இருக்கணும். எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஜேபிக்கு 17 ஓட்டு, ஆம் ஆத்மிக்கு 8 ஓட்டு, காங்கிரஸுக்கு 9, சில கட்சிக்கு 5, சில கட்சிக்கு 4, சில கட்சிக்கு 3, சில கட்சிக்கு 2, ஒரு சுயேட்சைக்கு 1, இப்படி வருது. இது எப்படி வருது? இதில் எந்த குறையும் இல்லை, எந்த கோளாறும் இல்லை, இதில் எந்த முறைகேடும் நடக்காது, இது என்ன நம்ம தரமோ அதை தான் அது எதிரொலிக்கும், அதுதான் ரிசல்ட்டாக வரும் என்று சொன்னால் இது எப்படி நடந்தது? இதுக்கு பதில் சொல்லணும்ல. இதில் மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்கிறது. அதனால தான் இன்றைக்கி அவர் திருமாவளவன் இதை ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஆக்கணும், இந்த இவிஎம் மிஷின் என்ற இந்த சிஸ்டம் மாற்றப்படணும், வாக்குச்சீட்டு முறைக்கு வரணும், வளர்ந்த நாடுகள் கூட இன்றைக்கி இந்த இவிஎம்மை பயன்படுத்தலை, நம்ம ஏன் அதற்கு போகணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்புறதுக்கான காரணம் வட இந்திய மாநிலங்களில் அவர்களால் செய்ய முடியும். அமித்ஷா இப்போதே சொல்லுகிறார், அவர்களின் வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் BLA பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் அந்த கூட்டத்தில் சொல்லுகிறார், மறுபடியும் நாம் தான் ஆட்சி அமைப்போம், அது நம்பிக்கை ஊட்டுவதற்காக சொல்வது தவறில்லை, ஆனால் 400க்கும் மேற்பட்ட இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவோம். எந்த நம்பிக்கையில் சொல்லுகிறார்கள்? இவிஎம் கையிலே இருக்கிறது என்று. தோழர்களே, ஒரு உண்மையை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நாம் இப்போதான் இதை பற்றி பேசுகிறோம். அந்த கவுபெல்ட் பகுதியில் அறிவார்ந்த சக்திகள், அமைப்பு சாரா NGO அமைப்புகளை சார்ந்தவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்கள் நாள்தோறும் ஜந்தர் மந்தரில் போராடி கொண்டே இருக்கிறார்கள். டெல்லியில ஜந்தர் மந்தர்ல இன்னைக்கு நீங்க போனா கூட ஒரு 10 பேர் கூடி போராட்டம் நடத்திட்டு இருப்பாங்க, இவிஎம் வேண்டாம்னு. அவங்க பிரதமர் மோடிக்கு வைத்திருக்கிற பெயர், அவர் பீப்புள்ஸ் பிரைம் மினிஸ்டர் அல்ல, இவிஎம் பிரைம் மினிஸ்டர். அவருக்கு பேரே இவிஎம் பிரைம் மினிஸ்டர். அவரை யார் தேர்ந்தெடுத்தான்னா மக்கள் தேர்ந்தெடுக்கவில்லை, இவிஎம் தேர்ந்தெடுத்தது. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் பிரைம் மினிஸ்டர் அவங்க வச்சிருக்கிற பேர். இதெல்லாம் நமக்கு சேரலை, மக்கள்கிட்ட போய் இன்னும் நாம் சேர்ப்பிக்கலை. ரொம்ப ஆபத்தான ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். அதில் எவ்வளவு பாருங்களேன், 1 இல்லை 2 இல்லை, அதே மாதிரி எடுத்தீங்கன்னா இதுதான் அதுக்கு உள்ள அடிப்படையான காரணம். வாக்குச்சீட்டு முறை கொண்டு வரப்படணும், இந்த இவிஎம் இந்த சொல்லக்கூடிய இந்த முறை மாற்றப்படணும். ஏன்னா இதில் நிறைய கேள்விகள் இருக்கிறது, நிறைய சந்தேகங்கள் இருக்கிறது, நிறைய ஐயங்கள் இருக்கிறது, தவறு செய்வதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. நடந்த அந்த வரலாறுகள், நடந்த சம்பவங்கள், நடந்த செய்திகளை நம்ம எடுத்து பார்க்கும்போது நிறைய தவறுகள் நடந்திருக்கிறது. 2019 303 இடங்களில் பாஜக வெற்றி பெற்றதுன்னா இதை நம்ப முடியுதா? இவ்வளவு பெரிய அநியாயம், இவ்வளவு பெரிய அக்கிரமம் நடந்திருக்குது. இதையும் மீறி அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்று சொன்னால் இந்த இவிஎம் மிஷினில் உள்ள கோளாறு தவிர்த்து நம்ம வேற என்ன சொல்ல முடியும்? எத்தனை இடங்களில் நம்ம ராஜஸ்தானில் பார்த்தோம், சத்தீஸ்கரில் பார்த்தோம், மத்திய பிரதேசத்தில் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. 6 மாதம் கழித்து காங்கிரஸ் படுதோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு நிலவை ஏற்படுது. அது எப்படி நடக்கும்? இதில் சில அதிமேதாவிகள் ஓட்டு மிஷின் சரியில்லை, அதனால் ஓட்டே போடாதீங்க, ஓட்டே போட போகக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது. இது ஒரு அதிமேதாவித்தனமாக பேசுகிறதா நினச்சி பேசுகிறாங்க. இது நம்முடைய ஜனநாயக உரிமை. இந்த நாட்டில் நான் வாக்களிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஜனநாயக உரிமை.
இதை நம்ம எந்த நேரத்தில் விட்டு அநியாயம் நடக்குது, தவறு நடக்குது, அக்கிரமம் நடக்கிறது என்று சொன்னால் அதை சரி செய்வதற்கான வழி என்ன, அதை சரி செய்வதற்கு எப்படி களமாட வேண்டும், எப்படி போராட்டம் செய்ய வேண்டும், எப்படி ஜனநாயக வழி போராட்டங்களை நடத்தணும், சட்ட வழி போராட்டங்களை நடத்தணும், இதை தான் யோசிக்கணுமே தவிர நான் வாக்கு செலுத்த மாட்டேன், நான் வாக்கு சீட்டு முறை வந்தால் தான் வாக்கு செலுத்துவேன் என்று சொல்லி நம்முடைய ஜனநாயக அந்த கடமையை நிறைவேற்றுவதிலிருந்து பின்வாங்கிடக்கூடாது. எல்லா டேட்டாவும் சொல்கிறோம், இவ்வளவு பேர் வாக்களிச்சாங்க, இதுதான் நடந்திருக்குன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? வாக்களிச்சதுனால தான் அதனுடைய டேட்டா நம்மளால் எடுக்க முடியுது. எப்படி தவறு நடக்கிறது என்பதை அந்த களத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. எல்லாரும் நாங்கள் வீட்டிலே இருப்போம், நாங்கள் எல்லாம் நோட்டாக்கு போட போகிறோம், நாங்கள் ஒதுங்கிடுவோம், நாங்கள் வாக்குச்சீட்டு முறை வரைக்கும் ஓட்டு போட மாட்டோம்னு சொன்னால் என்ன நடக்கும்? அதாவது இந்து ராஷ்டிரான்னு ஒரு முறையை கொண்டு வர போகிறான். இந்த இந்து ராஷ்டிராவுடைய முறையில் அவன் அடிப்படையாக சொல்லக்கூடியது என்ன? முஸ்லீம்களுடைய கிறிஸ்தவர்களுடைய ஓட்டுரிமையை பறிப்போம். இந்த ஓட்டுரிமை என்பது நம்முடைய ஜனநாயக கடமை, அது நம்முடைய உரிமை, அதை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அதை விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் வரக்கூடாது. இது சரி செய்யறதுக்கு என்ன இருக்கிறது? இது அடுத்த கட்ட போராட்டங்கள், ஜனநாயக வழி போராட்டங்களை கொண்டு போகணும், சட்ட வழி போராட்டங்களை கொண்டு போய் தான் அது சரி செய்யப்படணுமே தவிர இதிலிருந்து நாங்கள் ஒதுங்கிக்குவோன்னு போகக்கூடாது. உரிமையை நிலைநாட்டணும். வெள்ளைக்காரன் வந்தான், எப்படி அவன் நம்மளை இந்த உரிமை உனக்கு இல்லைன்னு சொல்லும்போது இது எங்க நாடு, எங்க உரிமை, நீ யார் பேசுறதுக்குன்னு எப்படி நம்ம போராட்டங்களை நடத்தி அவர்களை விரட்டினோமோ அது போன்று இதை போராட்டங்கள் மூலமாகத்தான் வென்றெடுக்க வேண்டுமே தவிர நான் எனக்கு இல்லை அப்படி ஒதுங்கி போயிடுவேன்ற இந்த நிலையை என்றைக்குமே எடுத்துடக்கூடாது. 2024 தேர்தல் என்பது பாஜக மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர்ந்தால் ஜனநாயகம் என்பது செத்து போகும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு எதிர்கட்சிகளிடம் உருவாகி இருக்கிறது. அவ்வளவு தங்களுடைய சுயநலத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு இந்தியா என்று ஒரு சொல்லக்கூடிய ஒரு கூட்டணியில் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் காரணம் அதுதான். பாஜக இந்த நாட்டை படு பாதாளத்துக்கு கொண்டு போறாங்க. 2024 தேர்தலில் பாஜகவிற்கு மக்கள் ஓட்டளிக்குவதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது. என்ன செஞ்சாங்க? எப்படி ஓட்டளிப்பாங்க? 500,000 செல்லாதுன்னாங்க. எதுக்கு? கள்ள பணத்தை மீட்க போறோம், நாங்கள் மீட்டெடுத்துருக்கிறாங்களா? ஜிஎஸ்டியை கொண்டு வந்தாங்க. ஜிஎஸ்டியை கொண்டு வந்து அந்த வியாபாரிகளை போட்டு நசுக்குனாங்களே, இவர்களுக்கு வியாபாரிகள் ஓட்டு செலுத்துவாங்களா? எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு இந்த நாட்டில் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவோம், கட்டுப்படுத்தி இருக்கிறாங்களா? பெட்ரோல் இன்னைக்கு என்ன விலை, டீசல் இன்னைக்கு என்ன விலை, கேஸ் இன்னைக்கு என்ன விலை, ஒவ்வொரு அக்கௌண்ட்லையும் 15 லட்சம் போடுவோம், போட்டாங்களா? வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டெடுத்துட்டு வர போறாங்க, மீட்டெடுத்துட்டு வந்தாங்களா? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்தையும் மக்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய விவசாயிகள் எவ்வளவு பெரிய அளவுக்கு நசுக்கப்பட்டாங்க. எத்தனை நாட்களாக அவங்க கடுமையான பணியிலையும் வெயில அந்த போராட்டத்தை நடத்தினாங்க. கொஞ்சமாவது இந்த அரசு அவர்கள் மீது கவனம் செலுத்தியதா? மணிப்பூர்ல கலவரம் நடக்குது, கலவரம் குறித்து இந்த நாட்டுடைய பிரதமர் வாய் திறந்தாரா? எவ்வளவு பெரிய அதற்காக நாடாளுமன்றமே முடங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்தினாங்க. வாய்மூடி இருந்தது தானே அதுல நமக்கு கிடைச்ச ஒரு விஷயம். எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்க? பாராளுமன்ற தாக்குதலுக்குள்ளாக்கப்படுகிறது. இந்த நாட்டுடைய இறையாண்மை இன்று செத்து சுண்ணாம்பாகக்கூடிய அளவுக்கு சீனா நாட்டுக்காரர் இன்னைக்கு இந்தியாவுடைய எல்லைக்குள்ள புகுந்து மிகப்பெரிய இடத்தை இன்னைக்கு ஆக்கிரமித்து வைத்திருக்கிறான். நாம விஸ்வகுரு 56 இன்ச்சு மார்பு உள்ளவர் என்று பேசக்கூடிய நிலையில நீங்க வாய்மூடி மௌனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதா இல்லையா? நீ வன்முறை பேச்சுகள் அதிகமாயிட்டு இருக்குது. இந்தியாவுடைய இறையாண்மை இன்னைக்கு காலில் போட்டு மிதிக்கிறாங்க. மணிப்பூர்ல நடந்த கலவரத்துல வெளிநாட்டுல காரி துப்பக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டதா இல்லையா? இந்த நாட்டுல மத கலவரத்தை அதிகப்படுத்தி மக்களுக்கு மத்தியில் வேற்றுமையை ஏற்படுத்தி இங்க அரசியல் லாபம் நம்ம அடையணும், மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யக்கூடாது என்று பயணம் செய்யக்கூடிய பாஜக எப்படி வெற்றி பெறும்? இன்னைக்கு கோட்சேக்களை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. கோட்சேக்களுக்கு புதிய வரலாறுகள் இன்னைக்கு உருவாக்குறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு பாசிச விதைய, பாசிச சித்தாந்தத்தை இந்தியாவில் விதைக்க நினைக்கிறாங்க. இவங்க எப்படி வெற்றி பெற முடியும்? அப்ப 2024 அந்த தேர்தல் என்பது இவிஎம் மிஷினை பயன்படுத்தி திரும்பவும் மோடி ஆட்சிக்கு வருவார் என்று சொல்லக்கூடிய நிலையில இந்த ஜனநாயகத்துடைய இந்த உரிமையை நிலைநாட்டக்கூடிய அந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய இந்த இந்திய நாட்டுடைய உச்சக்கட்ட ஜனநாயகமாக இருக்கக்கூடிய இந்த தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய அந்த முறை, இது எங்களுடைய உரிமை, எங்களுடைய கடமை. இதை வாக்குச்சீட்டு முறையில் செலுத்த வேண்டும் என்று சொல்லி இந்திய மக்கள் அனைவருமே விரும்புகிறாங்க. வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வாங்க. வாக்குச்சீட்டு முறையில் தான் இவர்கள் மீண்டும் அவர்கள் ஜெயிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும் என்று சொல்லி அனைத்து மக்களும் கருத்து சொல்றாங்க. இந்தியருடைய பெரும்பான்மை மக்களுடைய கருத்தாக இருக்கக்கூடிய அந்த வாக்குச்சீட்டு முறை கொண்டு வரப்பட வேண்டும். இந்த இவிஎம் என்று சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் சிஸ்டம் மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் இன்றைய செய்தியும் சிந்தனையும் வாயிலாக நாம் தெரிவித்துக் கொள்ளக்கூடிய செய்தி என்று சொல்லி இன்றைய செய்தியும் சிந்தனை முடித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.